ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. நம்மளுமே நம்ம லைவ் செஷன்ஸ்ல உங்களுக்கு பர்டிகுலரா உங்களோட ஆல் இந்தியா ரேங்க் என்ன, உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம லைவ் செஷன்ஸ்ல கூட சொல்லியிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ அதை பத்தின வீடியோ தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்க மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தியும் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தியும் நம்மளுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல 2023ல உங்களுக்கு நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வந்தது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 2024ல உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 14லேருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, இதுக்கு முன்னாடி இந்த நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து 2023ல எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் வந்து 13th வந்து வந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து 2024ல எப்ப ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை வந்து 26th வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு 2025ல எப்ப வந்து ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 14th வந்தது. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆன பிறகு தான் உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல 2023ல உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே நீட் யூஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜூன் 13th வந்து 2023ல ரிசல்ட் வந்தது. அப்ளிகேஷன்ஸ் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 28லேருந்து உங்களுக்கு ஜூலை 12 வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2024ல வந்து உங்களுக்கு எப்ப வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ல இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருந்தது. அதுக்கடுத்து 2025ல அதாவது இப்ப வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஜூன் 6ல இருந்து உங்களுக்கு வந்து ஜூன் 25 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. இப்ப வந்து உங்களுக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஜூன் 25 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. சரி, இப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆன பிறகு தான் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே ஓப்பன் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2023ல வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2024ல உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. இப்ப 2025ல எப்ப வரும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இதிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆச்சு. அப்ப நியர்லி வந்து இதுக்கும் டேட் வந்து 8 நாட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஆகஸ்ட் 9ஆம் தேதி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு உண்டான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து உங்களுக்கு வந்து 5 நாட்கள் வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க
25ல வந்து ஜூன் 25த் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து 5 நாட்கள்ல இருந்து 8 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரவுண்ட் 1க்கு உண்டான ஷெட்யூல் வந்து குடுத்துருவாங்க. ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறத நம்மளோட கணிப்பு. அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேபி வந்து ஜூன் 25ல இருந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது ஜூன் 25 வந்து உங்களுக்கு வெட்னஸ்டேங்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வெட்னஸ்டே, அதாவது உங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அப்படிங்கிறது நம்மளோட இந்த ஷெட்யூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி உங்களுக்கு 2025ல உங்களுக்கு ஜூன் 30த்ல இருந்து மேபி வந்து உங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு மேபி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூன் 25த் முடியுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜூன் 30லேருந்து ஜூலை 3க்குள்ளார உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே எம்சிசி தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ எம்சிசி அவங்களோட வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.